கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு நீங்க இங்க இருக்கிற பசுமை தாய் நிர்வாகிகள்லாம் சென்னைக்கு வருவாங்க. வந்து நிறைய விஷயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். என்ன இங்க நடக்கிறது, இங்க தனியார் தொழிற்சாலை, இது ஒரு ஒசூர், இந்த பகுதியில எவ்வளவு தனியார் தொழிற்சாலைகள் இருக்கிறது, அதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, எல்லாம் இதை பற்றியெல்லாம் நாங்கள் பசுமை தாயகம் சார்பாக நிறைய நிகழ்ச்சிகளிலும் போராட்டங்களிலும் நம்முடைய பசுமை தாயகம் நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறார்கள். இப்ப இந்த ஒசூர் மாவட்டத்துல தண்ணீர் பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனை. தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் இல்ல அப்படின்ற பிரச்சனை இல்ல, நல்ல தண்ணி இல்லைன்றதுதான் பிரச்சனை. அதாவது பாத்தீங்கன்னா தென்பெண்ணையாறு கர்நாடகத்துல உற்பத்தி ஆகுது. ஆனா அது நம்ம கெலவரப்பள்ளி அந்த அணை மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள வருது. வரும்பொழுதே ரசாயன கழிவுகளை கொண்டு வருவதால் நிறைய நுரை. ஆனா இந்த நுரையெல்லாம் பாத்தீங்கன்னா ரசாயன கழிவுகளால் வரக்கூடிய நுரைதான். ஆனா என்ன சொல்லிட்டாங்க, பசுமை அந்த தீர்ப்பாயத்துல எல்லாம் என்ன சொல்றாங்க, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல சொல்றாங்க, இது அன்றாட மக்கள் உபயோகிக்கும் சோப்பு தூள், அப்புறம் சலவைத்தூள்னால ஏற்படுற நுரை அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அதெல்லாம் அப்படிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடிச்சு போற தண்ணியில வரும்போதே அது நுரையோட தான் வருது, இந்த ரசாயன கழிவு நுரையோட தான் அது வருது. அதனால யார் அதை செய்கிறார்கள் என்று நம்ம மூலம் அந்த காரணத்தை கண்டுபிடித்து அவர்கள் கிட்டதான் நம்ம நஷ்ட ஈடு கேட்கணும்.